தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 39 மக்களவை உறுப்பினர்களில் கொங்கு வேளாள கவுண்டர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யார் யார் மற்றும் அவர்கள் பெற்றுள்ள வாக்குகள் எவ்வளவு என்பது குறித்து பார்க்கலாம். நாமக்கல் மக்களவை தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மாதேஸ்வரன் அவர்கள் 4,44,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். மாதேஸ்வரன் அவர்களுக்கும் இரண்டாம் இடத்தில் உள்ள அதிமுக வேட்பாளருக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசமானது 28,000 என்ற அளவில் உள்ளது. கோவை நாடாளுமன்ற தொகுதியில் இருந்து 5,68,000 வாக்குகளை பெற்று திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் முதல் முறையாக எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். நட்சத்திர வேட்பாளராக போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் கணபதி ராஜ்குமார் அவர்களை விட 1,18,000 வாக்குகளை குறைவாக பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளார். இந்த தொகுதியில் அதிமுகவானது 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கே. சுப்பராயன் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக தேர்வாகியிருக்கிறார். இவர் பெற்ற வாக்குகளானது 4,72,000 என்ற அளவில் உள்ளது. இரண்டாவது இடத்தில் உள்ள அதிமுக வேட்பாளருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சுப்பராயன் அவர்களுக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசமானது 1,26,000 என்ற அளவில் உள்ளது. ஈரோடு தொகுதியிலிருந்து திமுகவின் சார்பாக போட்டியிட்ட கே.இ. பிரகாஷ் அவர்கள் முதல் முறையாக எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். இவர் பெற்ற வாக்குகளானது 5,62,000 என்ற அளவில் உள்ளது. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டின் முதல் பணக்கார வேட்பாளராக இருந்த அதிமுகவின் ஆற்றல் அசோக்குமார் அவர்கள் 2,35,000 வாக்குகளை குறைவாக பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளார். மேலும் இந்த தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் ஆனது 4வது இடத்திலும் நாம் தமிழர் கட்சியானது 3வது இடத்திலும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சி தொகுதியில் முதல் முறையாக போட்டியிட்ட கே.இ. ஈஸ்வரசாமி அவர்கள் அதிமுக வேட்பாளரை விட 2,50,000 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். ஈஸ்வரசாமி அவர்கள் பெற்ற மொத்த வாக்குகளானது 5,30,000 என்ற அளவில் உள்ளது. கரூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக களம் கண்ட ஜோதிமணி அவர்கள் 5,31,000 வாக்குகளை பெற்று தொடர்ந்து 2வது முறையாக கரூர் எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். இந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளருக்கும் காங்கிரஸ் கட்சியின் எம்பியான ஜோதிமணி அவர்களுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசமானது 1,64,000 என்ற அளவில் உள்ளது. நன்றி, வணக்கம்.